Hi students, welcome all. இந்த வீடியோல நம்ம algae பத்தி பார்க்கலாம். algae அப்படினா தமிழ்ல பாசம் இல்ல பாசி அப்படினு சொல்லுவோம் இல்லையா? ஜெனரலா நமக்கு algae பத்தி என்ன தெரியும்? algae அப்படிங்கிறது green கலர்ல இருக்கும். இது மோஸ்டா தண்ணி இருக்கிற இடத்துல கண்டிப்பா algae வந்து இருக்கும். இந்த algaeக்கு root கிடையாது, stem கிடையாது, leaf கிடையாது. சோ ரொம்ப சிம்பிளான plant தான். The plant body of algae is not differentiated into root, stem and leaf. இது எதுவுமே இல்லாத காரணத்தினால it comes under the Thallophyta. And இந்த plant body நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா thallus அப்படினு சொல்லுவோம். And most algae are living in the aquatic. Aquaticனா தண்ணி இருக்கிற இடத்துல தான் algae வந்து இருக்கும். சில algae வந்து fresh water, அதாவது ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரி இடத்துல வந்து algae இருக்கும். marine அப்படினா கடலுக்கு அடியில இருக்கக்கூடியது. கடலுக்கு அடியில பெரிய மேக்ரோஸ்கோபிக்கான algae எல்லாம் கெயின்ட்டா இருக்கும். சில very few பார்த்தீங்கன்னா they survey in the wet soil, ஈரமான மண்ணில் கூட algae இருக்குது. and some are very minute அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாதது. they are very microscopic and they float on the water surfaceக்கு மேலே இருந்தாலுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. we call that algae as a phytoplankton. algae are the primitive plant. ரொம்ப பழமையான plant வகையை சேர்ந்தது தான் இந்த algae and they are chlorophyll bearing. இந்த chlorophyll pigment அப்படிங்கிற green pigment algaeல இருக்கிறதுனால மட்டும் தான் algae வந்து they can able to prepare their own food. they are called as autotrophs. அவங்களே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க and வேற எதையுமே டிபெண்ட் பண்ணி algae இருக்காது. algae அப்படிங்கிறது வந்து லாட்டின் வேர்டு தான் and மீனிங் வந்து seaweeds. some algae பார்த்தீங்க அப்படின்னா they live with fungi and they both are mutually benefited. algae அப்படிங்கிறது தனக்கு தானே போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது வாட்டுக்கு தான் இருக்குது. ஆனால் ஃபங்கை அப்படி இருக்குமா? ஃபங்கை வந்து வேறு எதையாச்சும் டிபெண்ட் பண்ணி தான் சாப்பாட்டுக்கே இருக்குது. இந்த ஃபங்கை வந்து algaeயோட டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலையும் algaeக்கும் சரி ஃபங்கைக்கும் சரி போத் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். அதனால நம்ம algae வந்து சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைகன்ஸ். few species of algae are epiphytes. epiphytes அப்படிங்கிறது என்னன்னா சில மரக்கிளைகள் இல்லை பட்டைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பதமாக இருக்கிறதுனால அந்த algae வந்து அந்த இடத்துல வளரும் அண்ட் நியூட்ரிஷன்ஸையும் அண்ட் வாட்டரையும் வந்து இந்த மரத்துல இருந்தோ இல்லை ரெயின் வாட்டர்ல இருந்தோ ஏர்ல இருந்தோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த algae வந்து இந்த இடத்துல சர்வே ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ட்ரீ சர்ஃபேஸில் இந்த மாதிரி வளர்றதுனால we call that algae as a epiphytes. இந்த algae வந்து 3 மெத்தட்ஸ் மூலிமா ரீப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோஸ் பிளான்ட்டோட கட்டிங்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு இடத்துல வச்சோம் அப்படின்னா தி க்ரோ இன் டு அ நியூ பிளான்ட். அதே மாதிரி இப்போ ஸ்பைரோகோயரா அப்படிங்கிறது ஃபிலமெண்டஸ் algae. ஃபிலமெண்டஸ் அப்படின்னா த்ரெட் மாதிரி, நூல் மாதிரி, இந்த மாதிரி நீளமாக ஒரு algae வந்து இருக்குது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு புது algae ரீப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து algaeல நடக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரோகோயரா. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இது வந்து ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகிறது மூலமா நடக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாமிடோமோனாஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது வந்து 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறது மூலமா டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகோயரா அண்ட் சாரா. அண்ட் இந்த algae பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய பிரான்ச் தான் வந்து ஃபைக்காலஜி, அதர்வைஸ் கால்ட் ஆஸ் ஆல்காலஜி. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் algae பற்றி பார்க்கலாம். இந்த algae வந்து 4 கிளாஸஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. கிளாஸ் 1 வந்து ப்ளூ க்ரீன் algae. இது வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இட் கம்ஸ் அண்டர் த Cyanophyceae. அண்ட் கிளாஸ் 2 வந்து க்ரீன் algae. இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இட் கம்ஸ் அண்டர் த Chlorophyceae. கிளாஸ் 3 வந்து ப்ரௌன் algae. இட் கம்ஸ் அண்டர் த Phaeophyceae. கிளாஸ் 4 வந்து ரெட் algae. இட் கம்ஸ் அண்டர் த Rhodophyceae. அண்ட் ப்ளூ க்ரீன் algaeக்கு எக்ஸாம்பிள் வந்து Oscillatoria. இதில் என்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஃபைகோசயானின். அண்ட் இதோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வி கால் இட் ஆஸ் அ Cyanophyceae starch. ஸோ இது நேம் அப்படியே அங்கே வருது. நெக்ஸ்ட்டு க்ரீன் algae. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாமிடோமோனாஸ். இதில் என்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா குளோரோஃபில் பிக்மெண்ட். இதோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ச். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் algae. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லமினாரியா. இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் டைப் வந்து ஃபியூகோசாந்தின். அண்ட் இதோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை வை கால் இட் ஆஸ் லமினாரியா ஸ்டார்ச் அண்ட் மேனிட்டால். நெக்ஸ்ட்டு
4th கிளாஸ் ரெட் ஆல்கே. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாலிசிபோனியா. அண்ட் இதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய பிக்மெண்ட் டைப் வந்து ஃபைகோஎரித்திரின். அண்ட் இதோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை வி கால் இட் ஆஸ் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபுட்டு தான். இந்த ஆல்கேவை நம்ம ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறோம். பீப்புள் இன் ஜப்பான், இங்கிலாந்து அண்ட் இந்தியா வந்து இந்த ஆல்கேவை ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஆல்கே வந்து உல்வா, ஸ்பைருலினா அண்ட் குளோரெல்லா. இந்த ஆல்கேவை நம்ம வந்து ஃபேஷியல் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஆல்கே வந்து நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு ஃபுட்டாக கொடுக்குறாங்க. ஃபிஷ், ப்ரான் இதுக்கெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஆல்கே வந்து லமினாரியா அண்ட் ஆஸ்கோஃபைலம். செகண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல். சில ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து தே ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன் சாயில். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஆல்கே வந்து நாஸ்டாக் அண்ட் அனபினா. நெக்ஸ்ட் தேர்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து அகர் அகர். இந்த அகர் அகர் அப்படிங்கிறது ஒரு சில ரெட் ஆல்கேலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. என்ன டைப் ஆஃப் ரெட் ஆல்கேனா ஜெலிடியம் அண்ட் கிரேசிலாரியா. அண்ட் இதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த அகர் அகரை நம்ம ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜெல்லிஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த அகர் அகரை வந்து லேபில் மைக்ரோ ஆர்கானிசத்தை க்ரோ பண்ணக்கூடிய ஒரு க்ரோத் மீடியமாக கூட யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து அயோடின். இது எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ப்ரௌன் ஆல்கேலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் லமினாரியா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ஸ்பேஸ் ட்ராவல். ஸ்பேஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடை கெட்ரிட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஹியூமன் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணுறதுக்கும் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கே வந்து குளோரெல்லா பைரினோய்டாசா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன். இதை நம்ம ஷார்ட்டாக எஸ்சிபி அப்படின்னு சொல்லுவோம். சில சிங்கிள் செல்டு ஆல்கே, அதாவது ஒரே ஒரு செல்னால மேடான ஆல்கே அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் திஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரெல்லா, ஸ்பைருலினா. ஸோ ஆல்கே வந்து ப்ரோட்டீனாகவும் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஓகே.